ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்டர் கில்லர் எபிசோட் 12 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஆரம்பத்திலேயே அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நத்தாலியனை பார்த்தோன்னே இவ ஒரு மாதிரி ரொம்ப நடுங்க ஆரம்பிக்கிறாளா. அங்க நத்தாலியன் பீட்டரை பார்த்து கேட்கறான், ஆமா இந்த பையன் இவ வந்து யாரு? இதை பாக்குற யூனாக்கு ஒண்ணுமே புரியல. அட இவங்க ரெண்டு பேரும் இப்ப சந்திக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஃபைட் வந்து ஏற்படும். அங்க பீட்டரும் சொல்றான், நான் வந்து சொல்ல வந்துட்டேன், நான் டாக்டரா இங்க வேலை பார்த்துன்னு இருக்கேன். ஒரு டி ரேங்க் கில்லரு. என்னோட பேரு கிம்சுங். நான் எப்படியாச்சும் அந்த பீட்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் நான் தேர்ந்து இருக்கேன். எதிர்பார்க்கல, இது வந்து ஒரு அதிசயம் தான். உங்களை மாதிரி ஒரு டிசைப்பிள நான் நேரடியா இப்படி சந்திப்பேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல அந்த பீட்டர் உன்னோட தலையை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனா இதெல்லாம் பாக்குறேன் அவன் சரியா அவளைக்கும் கண்டுக்கல. யூனா பார்த்து சொல்றான், யூனா நீ வந்து என்ன பண்ண, அப்புறமா என்னோட ரூமுக்கு வா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் வேற ஒரு விஷயமா தான் கூப்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அவன் போனதுக்கு அப்புறம் அங்க பீட்டரும் யோசிக்கிறான், இவன் தான் அந்த நத்தாலியனா? உன்னோட கையை பிடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சது உன்னோட ஸ்ட்ரென்த் அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த சைடு அவங்க போயின்னு இருப்பாங்களா, அவனோட ஒரு அடியாலும் சொல்றான், ஹாஸ்பிட்டல்ல யார் யாரு வயசாகி இருக்காங்களோ அவங்களோட பிளட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நாங்க கொண்டு வந்திருக்கோம், நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதை கொடுக்கலான்னு பார்த்தா அப்படியே அது கீழே விழுது. மன்னிச்சிருங்க நெத்தாலியன், நான் வந்து இதை தெரியாதனமா பண்ணிட்டேன். இப்போதான் நெத்தாலியன் அவனோட கையை பாக்குறான். இந்த பையன் அவன் வந்து யாரு, அவனோட ஸ்ட்ரென்த் அதுவும் என்ன மாதிரியே ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவனோட பேர் என்னது அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த யூனா பக்கத்துல இந்த பையனை பத்தியா பேசுறீங்க? அவனோட பேரு கிம் சுங்கா. ஓ அப்படியா? அந்த கிம் சுங் அவன் மேல ஒரு கண்ணை வைங்க, ஏன்னா அவன் எனக்கு ஒரு நல்ல சாம்பிளா இருக்க போறான். அதனால என்னோட ரிசர்ச்சுக்கு அவன் தேவைப்படுவான், சீக்கிரமா அவனை கொண்டு வாங்க. இந்த சைடு அங்க விளையாடும் போதே அந்த பொண்ணுகிட்டயும் சொல்றான், இப்பதான் அந்த நெத்தாலியனை மீட் பண்ண. ஏய் நீ வந்து என்ன சொல்ற, நீ மீட் பண்ணிட்டனா நீ அங்க இருக்க கூடாது, சீக்கிரமா அங்க இருந்து ஓட பாரு, நீ அங்க இருந்தா கண்டிப்பா நீ செத்து போயிடுவ. அதெல்லாம் அவன் கண்டுக்கல. ஹேய் நான் வந்து மீதி விஷயத்த பாத்துக்கிறேன், சோ நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நெக்ஸ்ட் சீன்ல நெத்தாலியனை காட்டுறாங்க. அவன் பின்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க பாடி கார்ட்ஸ் மாதிரி நின்று இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே நெத்தாலியனோட டீம் தானா. நெத்தாலியன் கிட்டயும் ஒரு பர்சன் வந்து சொல்றான், பாஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்க பண்ணிட்டோம். வெளியில இருக்க அந்த என்ட்ரன்ஸ் அது எல்லாத்தையுமே நாங்க சீல் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் யாராலையுமே உள்ள இருந்து வெளியில போக முடியாது, வெளியில இருந்து உள்ளேயும் வர முடியாது. நாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம், இது ஒரு கொரோனா வைரஸ் வந்து பரவி இருக்கு, அதனால நீங்க வெளியில போனா அந்த கொரோனா வைரஸ்னால இந்தியா எப்படி பாதிப்புக்கு உள்ளாச்சோ அதே மாதிரி இங்கேயும் லாக்டவுன் போற மாதிரி ஆயிடும். சோ அதனால எல்லாருமே உள்ளதா இருக்காங்க. அவங்களோட டிஎன்ஏவையும் நாங்க டெஸ்ட் பண்றோம். அதே மாதிரி மத்த கில்லர்ஸ் அவங்களோட டிஎன்ஏவும் நம்ம கிட்ட இருக்கு. கவலைப்பட வேணாம் பாஸ், அந்த பீட்டர் வந்து கண்டிப்பா இங்கதான் இங்கே இருக்கான். எலி மாதிரி ஒரு பக்கெட்டுக்குள்ள மாட்டிக்கினான். அதுக்கப்புறமா அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் என்னதான் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் அவனுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியும்? அங்கதான் நம்ம பீட்டரும் இருக்கான். பீட்டரும் சொல்றான், ரொம்ப நன்றி உங்களோட பிளான் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு. நான் பீட்டரும் அதே இடத்துல தான் நம்ம நெத்தாலியனுக்கு பின்னாடியே தான் இருக்கான். அவனும் ஒரு டாக்டர் தானே, சோ நெத்தாலியன் பின்னாடியே கொண்டு போறான். ஒரு குழந்தைய சொல்லுது, நான் வந்து வெளியில போகணும், சாக்கர் விளாடணும். ஓ அப்படியா? அப்பனா நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்துல நாங்க வந்து ஓபன் பண்றோம், அதுக்கப்புறம் நீ வெளியில போய் சாக்கர் விளாடலாம். அந்த நர்ஸ் கிட்டயும் டாக்டர் விஷயத்தெல்லாம் பேசின்னு இருப்பானா. இதை பாக்குற பீட்டருக்கு அங்க எதுவும் புரியல. ஆமா இவன் என்ன பண்ணிருக்கான், ஆக மொத்தத்துல இவன் டைமை தான் வேஸ்ட் பண்ணிருக்கான். இதே மாதிரி போச்சுன்னா அவன் வந்து என்ன பிடிப்பானா இல்லையா? அதுக்குள்ளேயே அங்க பீட்டரை பார்த்து சொல்றான், என்னப்பா என்னால ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டியோ? ஏன்னா நான் டிசைப்பிளா இருந்து எதுவுமே உனக்கு நான் காட்டலன்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒண்ணு, நீ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வா. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. இதை பார்க்கும்போது பீட்டரே ரொம்ப ஆச்சரியமாகறான். இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு ப்ளூ பிரிண்டே இவன் கிட்ட இருக்கு. இந்த பேஸ்மெண்ட் இதை பத்தி யாருக்குமே தெரியாது. போயிட்டு அதை அன்லாக் பண்றானா. இது பார்த்தவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா நெத்தாலியன், இது வந்து என்னது? உனக்கே நல்லாவே தெரியும், இதுதான் என்னோட இன்ட்ரெஸ்டான ஒரு ரிசர்ச். அதாவது நான் இது வரைக்கும் யார் யாரை கொன்னனும் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. உனக்கு பயாலஜியை பத்தி கொஞ்சமாச்சு தெரியும்ல? எனக்கு பேசிக்கான நாலேஜ் எல்லாம் இருக்கு. ஓ அப்படியா? அப்ப நான் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, உனக்கே புரியும். உனக்கே தெரியும், சார்லஸ் டார்வின் ஒரு சொன்னபடி பார்த்தா எல்லா கிரியேச்சர்ஸாலையும் எவால்வ் ஆக முடியும், அதுவும் நேச்சுரலா. ஆனா நான் வந்து அந்த எவல்யூஷனை தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நான் நேச்சுரலா ஒண்டி யாருமே அவ்வளவு சீக்கிரத்துல எவால்வ் ஆக மாட்டாங்க. நான் அது எல்லாத்தையுமே உடைக்கிற விதமா இதை என்னால ப்ரூவ் பண்ண முடியும். என்னோட பாடி அது வந்து உண்மையிலே அற்புதமா இருக்கு, என்னோட ஸ்டாமினா அது எல்லாமே அற்புதமா இருக்கு. இந்த ரிசர்ச் இதால யாரு வீக்கா இருக்காங்களோ, யாரு சிக்கா இருக்காங்களோ அவங்களால குணமாக முடியும், அவங்களால ஒரு லெவலையே தாண்டி சூப்பர் ஹியூமனா மாற முடியும். இப்பயாச்சும் புரியுதா கிம்? இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே அங்க பயங்கரமா அலாரம் அடிக்குது. நான் இவன் ரிசர்ச் பண்ண ஒரு ஆளு அவன் வந்து தப்பிச்சு ஓடுறான். இந்த சைடு ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவன் ஷேம் பப்பி ஷேமா ஒண்ணு இருக்கான். அவனை பிடிக்கணும்னு ஏகப்பட்ட இன்ஜெக்ஷன் வச்சுலாம் தாக்குறாங்க. ஆளுக்கும் புரியுது இன்னமும் ஒரு 30 செகண்ட் தான் இருக்கு, இதுக்குள்ள இங்க இருந்து அவன் தப்பிச்சாகணும். அவ்வளவுதான், இங்கே அவன் மயங்கியே விழுந்துருவான். ஆளும் அங்க சம வேகமா ஓடி போறான். அங்க முன்னாடி வரவங்க எல்லாரையுமே அப்படியே பறக்க விடுறான். அங்க கை கேட்டின தூரத்துல தான் அந்த எக்ஸிட்டோ இருக்கு. அவ்வளவுதான், நான் வந்து வந்துட்டேன். இன்னமும் ஒரு 5 செகண்ட் 4 செகண்ட் ஸ்பீடா ஓடுனா என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியும். ஆனா இப்படி ஓடும் போதே யாரோ ஒருத்தங்க அங்க இருக்கிற செவுரை அப்படியே உடைச்சு அவனோட தலையை பிடிக்கிறாங்க. யார் அதுன்னு பார்த்தா நெத்தாலியன் தான். அவ்வளவு பெரிய செவுரு
செவரியா அவனால உடைக்க முடியுது, அவனோட தலையை பிடிச்சிங்கன்னு சொல்றான். நான் வந்து எங்க விட்டேன், இப்போ முக்கியமான விஷயத்த பேசும்போது தான் இந்த மாதிரி குறுக்கால இந்த மாதிரி ஆளுங்க வந்துருவாங்க. ஆனா நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, இதுக்கு மேல அவன் எனக்கு தேவையில்லை. நம்மளோட கான்வர்சேஷனையும் அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டால, இதுக்கப்புறம் அவனும் இருக்கக்கூடாது. அங்க ஒரு வெடிக்கிற சவுண்ட் ஒண்ணி தான் கேக்குது. இதுலயே ஆளுக்கு புரியுது அவ்வளவுதான் அவனோட கதை முடியுதுன்னு. சாரிப்பா என்ன மன்னிச்சிரு, நம்மளோட டாபிக்கை பத்தி பேசும்போது நடுவுல இது வந்துச்சு, இதுக்கு மேல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. உண்மையை சொன்னா எனக்கு உன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதாவது உன்ன மாதிரி. ஏன்னா உன்கிட்ட எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு. ஏன்னா நான் எதிர்பார்க்கிற எல்லா விஷயமும் உன்கிட்ட இருக்கு கிம். உன்னோட மசில்ஸ் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, உன்னோட ஸ்டாமினா அதுவும் ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தாலும் உன்னால ஏ ரேங்க் கொண்டிதான் இதை வச்சுன்னு போக முடியும். ஆனா நான் பண்ற இந்த வேலையால நல்ல ஏ ரேங்க்னு ஒரு டிசைபிள் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாற முடியும். என்ன சொல்ற, அக்செப்ட் பண்ணிக்க தயாரா? இதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சு அதெல்லாம் நம்மளுக்கு காட்டல. பீட்டர் வரும்போதே சொல்றான், அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சது. ஏன்னா வெறுமா ஒரு கையால உண்டி அங்க இருக்கிற செவரை அப்படியே உடைச்சான். அதுலயே எனக்கு தெரிஞ்சது அவன் கிட்ட மாஸ்டரஸான ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. அதுலயும் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, எப்படி அவனால கரெக்டா இந்த வாளுக்கு எதிர்க்க தான் அவன் போறான் அப்படின்னு சென்ஸ் பண்ண முடிஞ்சது. அதுவும் கரெக்டான டைமிங்ல அவனோட தலையை பிடிச்சு ஒண்ணுமே இல்லாம நசுக்கி கொண்டான். அதுதான் நான் சொல்றேன், நீ வந்து அங்க இருக்க கூடாது, நீ தயவு செஞ்சு இங்க வந்துரு. ஏன்னா அது உனக்கு ரொம்ப ஆபத்தான விஷயமா அமையும். எனக்கும் நல்லாவே புரியுது. இப்பதான் நான் ரொம்ப கியூரியஸ் ஆயிருக்கேன் அந்த பவரால. பார்க்கலாம் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஓல்டு மேனை அவனால தடுக்க முடியுமான்னு. ஆனா நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், நான் எப்படியாச்சும் அந்த ரிப்போர்ட்டை எடுக்க தான் போறேன். ஆமா அதுக்கு ஏதாச்சும் உன்கிட்ட வழி இருக்கா என்ன? ஆமா நான் வந்து அந்த க்ளோரி கிளப்போட டிஎன்ஏ இந்த ரிசல்ட்டை நான் அப்படியே மாத்தலான்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். அடே உனக்கு என்ன மூளைகீழ குழம்பி போயிச்சா என்ன? ரூமுக்கு போனோம்னா உனக்கு கண்டிப்பா சாவி வேணும். அந்த சாவியும் அந்த நெத்தாலியன் அவன் கிட்ட தான் இருக்கு. அதுக்கும் மேல நீ போற அந்த ரூம் அதுதான் நெத்தாலியனோட ஒரு ரூமே. இப்போ நீ எப்படி போக போற? கவலைப்பட வேணாம், நான் ஆல்ரெடி அவன் கிட்ட இருக்கிற அந்த சாவியை நான் சுட்டுட்டேன். இப்போ வெறும் அதை பயன்படுத்தி நாங்க போனா உடனே வேலை முடிஞ்சது. ஏதோ ஒண்ணுடா, அவன் சீக்கிரமா வரவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நான் அவனை நல்லாவே அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவன் 4 நிமிஷம் ஆகும் இங்க வரதுக்கு. நான் ஏதோ ஒண்ணு அவன் வரதுக்குள்ள சீக்கிரமா அதை மாத்தப்பாரு. டைம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. நான் ஆல்ரெடி 2 நிமிஷம் வந்து போயிடுச்சு, எல்லாத்தையுமே நான் வந்து பாத்துக்கிறேன். அங்க உள்ள போய் அதெல்லாம் தேன இருப்பானா? இந்த சைடு என்ன ஆச்சுன்னு தெரியல. நெத்தாலியனுக்கு இன்னொரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குமா, அதை அவன் கண்டுக்காம சரி நம்ம வந்து ரூமுக்கு போலாம் அப்படின்னு அவன் போக ஆரம்பிக்கிறான். போற வழியிலேயே அந்த ஆளும் சொல்றான், அவங்க வந்து ஓல்டு ஆளுங்க எல்லாரோட பிளட்டையும் நாங்க செக் பண்ணோம். பீட்டரோட டிஎன்ஏ படி எதுவும் அங்க மேட்சே ஆகல. அவனோட கணக்கு படி அந்த சீலிங்க்கு மேல வேணா அவன் ஒளிய வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. யாருக்கு தெரியும், நம்ம தேடுற அந்த பீட்டர் வந்து ஒரு உண்மையான பீட்டரா இல்லாம நம்மளுக்குள்ளேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும், நம்ம முன்னாடி இருக்க இந்த பர்சன் இவன் கூட பீட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. பீட்டரும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இங்க இந்த எபிசோட முடியுது. சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நம்ம நெத்தாலியனுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு டவுட் இருந்தது, கிம் தான் பீட்டரோ பீட்டர் தான் கிம்னு. நான் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் ஒரு எபிசோட பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. தொடர்ந்து நீங்க லைக்கை போட்டா ஒண்டிதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால பாக்குற ஒருத்தவங்களும் லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயோனரா.